கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பெண்கள் மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்களுடைய உயிர் தியாகங்கள், அவருடைய சேவைகள் அனைத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து அவர்களிடத்திலிருந்து நல்ல கருத்துக்களை நாங்கள் பின்பற்ற கிருபை தாரும் ஏசப்பா. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நாசரத் மேனிஃபெஸ்டோவோட ஒரு கருத்தை பார்த்துட்டு அப்புறமா அந்த மிஷினரியை பற்றி பார்க்கலாம். மார்க்கு லூக்கா எடுத்துக்கோங்க. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தின் பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. ஸோ இதை தான் நம்ம இயேசுவின் அறைக்கூவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்த மிஷினரிகள் எல்லாம் பாருங்களேன், இந்த சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. நம்ம ஒன்றுத்த பின்னாடி கடைசியில் பார்க்கலாம். முதலாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆனி ஆம்ஸ்ட்ராங். இவங்க பிறந்த வருடம் 1850வது ஆண்டு. இவர்கள் அமெரிக்காவின் முக்கியமான மிஷினரிகளில் இவர் ஒருவர். அமெரிக்காவின் முக்கியமான கிறிஸ்துவ மிஷினரிகளில் இவர் ஒருவர். அந்த இயக்கத்தின் தலைவராகவும் அவர் காணப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பெண்கள் மூலம் சுவிசேஷ பணியை வளர்த்ததில் அவருக்கு பெரிய பங்கு உண்டு. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா பெண்கள் ஆண்களுக்கு நிகராக கருதப்படவும் இல்லை. அவர்கள் என்ன செய்தாலும் அது மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி புகழ்ச்சியாகவோ இல்லை ஒரு தேவையானதாகவோ கருதப்பட்டது கிடையாது. ஆனால் இந்த பெண்கள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆனி ஆம்ஸ்ட்ராங் பெண்கள் மூலம் சுவிசேஷ பணியை வளர்த்துருக்காங்க. அதில் அவங்களுக்கு பெரிய பங்கு உண்டு. குறிப்பாக இவங்க தெற்கு பாப்டிஸ்ட் மிஷன் இயக்கத்தில் அவர் செய்த சேவை மிகவும் குறிப்பிடத்தக்கது. தெற்கு பாப்டிஸ்ட் மிஷனில் இவங்க சேவை செய்திருக்கிறாங்க. இவங்களோட ஆரம்ப வாழ்க்கை எடுத்துட்டோன்னாக்கா, இவங்க 1850 ஜூலை 11 அன்று அமெரிக்காவில் எங்கே பிறந்திருக்காங்கன்னா, பால்டிமோர் என்ற நகரத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க சிறு வயதிலிருந்தே கல்வி, சமூக சேவை மற்றும் தேவாலய பணிகளில் ஆர்வம் கொண்டிருந்தார். அப்போ பாருங்களேன், கல்வி எல்லா மிஷினரிகளும் நம்ம இதுவரைக்கும் ஒரு 54 மிஷினரிகளை பற்றி பார்த்துருப்போம். எல்லாருமே பெண்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா கல்வி ஒருத்தனை நம்ம கல்வி கற்பித்தா அவனோட தேவைகள், அவனுடைய வேலைகள் எல்லாமே அவனே பார்த்துக்குவான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நாட்டில் நிறைய இலவசம் அப்படின்ற பேரில் ஒரு அரசாங்கம் மாறினாலும் எல்லாமே இலவசமாக தந்துட்டு சோம்பேறி ஆக்கிட்டு வர்றாங்க. அப்போ ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு மாதம் 2000 கிடைக்குது, மாதம் 2500 கிடைக்குது, எனக்கு ஃப்ரிட்ஜு கிடைக்குது, டிவி கிடைக்குது, இந்த இலவசத்தில் தான் அவங்களோட கவனம் செல்கிறதை ஒழிய நம்ம உழைக்க வேண்டும், நம்மளுக்கான தேவைகளை நம்மளுடைய உழைப்பு மூலமாக நம்ம சந்திக்கணும், அந்த எண்ணம் அவர்களுக்கு வருவதில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, அந்த இலவசம்ன்றதை நீங்கள் விட்டுடுங்க. கல்வி எவ்வளவு முக்கியம். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்திய பெண்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சமூக சேவை சோஷியல் அவேர்னஸ், சோஷியல் சர்வீஸ். நம்ம காலேஜ் ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா என்எஸ்எஸ்ன்னு ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நாளைக்கு போய் எல்லா காரியங்களையும், அது ஒரு கிராமத்தை அடாப்ட் பண்ணுவாங்க. அங்கே போய் எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு வருவாங்க. அந்த கிராமத்தை
முன்னேற்றுவார்கள். அந்த மாதிரி சேவை செய்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து தேவாலய பணிகளில் வந்து நம்மளுக்கு ஆர்வம் இருக்கணும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த சம்மர் காலங்களில் நிறைய பேர் வந்து வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் நடத்துவாங்க, சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் செய்வாங்க. அதெல்லாம் எதற்காகனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள உதவுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து பெண்கள் மிஷனரி பணிகளில் ஈடுபடுவதற்காக பல அமைப்புகளை உருவாக்கினார்கள். அதில் முக்கிய பங்கு வகித்தார்கள். பெண்கள் கல்வி, ஏழைகளுக்கான உதவி மற்றும் சுவிசேஷ பிரசங்கம் ஆகியவற்றில் அவர் மிகுந்த உற்சாகத்துடன் ஈடுபட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த நாசரேத் மேனிஃபெஸ்டோவில் நம்ம பார்த்துருக்கோம், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போது நம்மளுடைய கடமை பார்த்திங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய நற்செய்தியை, அவருடைய குணங்களை, நல்ல பண்புகளை மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து கூறுவதில், அதன்படி வழி நடத்துவதில் நம்ம தயங்கவே கூடாது. அதுக்கப்புறமா வந்து 1888 தெற்கு பாப்டிஸ்ட் பெண்கள் மிஷன் ஒன்றியத்தில் முதல் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறமா அவர் ஆயிரக்கணக்கான கடிதங்கள் எழுதினார். மிஷனரி பணிக்காக மக்களை ஊக்குவித்தார்கள். அவருடைய முக்கிய சாதனைகள் பார்த்திங்கனாக்கா பெண்கள் மிஷன் இயக்கத்தை வலுப்படுத்தினார்கள். எனக்கு இதை பார்க்குறப்போ எனக்கு வேதாகமத்தில் டெபோரா வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க தைரியமாக ஒரு படையை நடத்தி சென்றார்கள், அதில் வெற்றியும் கண்டார்கள். ஸோ இவங்களை பற்றி பார்க்குறப்போ எனக்கு வேதாகமத்தில் இருக்கிற டெபோரா, எஸ்தர், இவங்களை பற்றி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா எஸ்தர் வந்து தன்னுடைய யூத குலத்துக்காக பாடுபட்டார்கள். அவர்கள் வந்து அந்த சட்டத்திலிருந்து, அந்த தண்டனையிலிருந்து ஒரு குலம், யூத குலம் அழிவதையே அவங்க உபவாசம் இருந்து காப்பாற்றினார்கள். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் உபவாசம் ரொம்ப முக்கியம். எனக்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நான் இருந்த காலங்களில் நான் வந்து நிறைய உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கேன். அது எனக்கு நன்மை பயக்கக்கூடிய காரியமாக இருந்தால் தான் வந்து கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார். நிறைய நேரங்களில் நம்மளுக்கு நிறைய காரியங்கள் நடக்காமல் போகலாம். அப்போ வந்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அந்த காரியத்தில் நம்மளுக்கு என்ன தகுதி இல்லை, என்ன தகுதி உண்டு என்பதை நினைத்து நாம் செயல்பட வேண்டும். அதுக்கப்புறமா ஏழை மற்றும் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் உதவினார். ஏழைகள், ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் வேலை செய்கின்ற நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு காரியம் முடிக்கணும்னா உடனே என்ன செய்கிறாங்கன்னா பணம் எதிர்பார்க்குறாங்க. இப்போது பணம் இருக்கிறவங்க பணம் கொடுத்துட்றாங்க. ஒரு ப்ரொமோஷனாக பணம் எதிர்பார்க்குறாங்க, இல்லை ஒரு மாறுதலாக, இடம் மாறுதலாக பணம் கேட்குறாங்க, இல்லை ஒரு காரியம் முடிக்க வேண்டும் என்றால் பணம் கேட்குறாங்க. அப்படி பணம் இல்லாத ஏழை மக்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு அப்போ வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இருக்காதா? அதனால தான் இந்த மிஷனரிகள் என்ன பண்ணாங்கன்னாக்கா குறிப்பாக ஏழை ஜனங்கள் மத்தியில் வந்து பணியாற்றினார்கள். அதுக்கப்புறம் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு உதவினார்கள். ஏன்னா நிறைய ஜாதியின் ரீதியாக சமுதாயத்தில் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மக்களுக்கெல்லாம் வந்து இவர்கள் உதவினார்கள். அதுக்கப்புறம் பின்தங்கிய மக்கள், நம்ம வந்து எக்கனாமிக்கலி புவர் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மக்களுக்கெல்லாம் இவர்கள் உதவினார்கள். அதுக்கப்புறமா அந்த மிஷனரி பணிகள் வந்து நம்ம அப்படியே செஞ்சிட முடியாது. ஏன்னா அதுக்கான நம்மளுக்கு நிதி தேவைப்படுகிறது. அந்த நிதி திரட்டும் இயக்கங்களை அவர் ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா வந்து பல தேவாலயங்களை மிஷன் பணியில் ஈடுபடுத்தினார்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சபைகள் இருக்குது, ஆனால் மிஷன் இவாஞ்சலிசம்னு எடுத்துட்டா அது வந்து மிகவும் குறைவாக காணப்படுகிறது. ஒரு சபையில் எத்தனை மிஷனரிஸை வந்து அனுப்புகிறாங்கன்றது வந்து ரொம்ப குறைவாக காணப்படுகிறது. ஒரு சில சபைகளில் அது பற்றியே ஒரு எண்ணம் கூட கிடையாது. அது நான் வந்து ஒரு சர்ச்சில் வந்து மெசேஜ் கொடுக்க போயிருந்தேன். அங்கே பார்த்தா நேரம் சென்று கொண்டிருந்ததே தவிர, ஆனால் அங்கே வந்து ஜனங்கள் வந்து சரி
கிராமத்துலலாம் லேட்டாக தான் வருவாங்க சபைக்கு. அந்த மாதிரி நினச்சிட்டு சரி இனிமேல் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு பாட்டு பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்னோடய மெசேஜ் கொடுக்க நேரம் வந்தது. அப்போ பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுனாக்கா, அந்த சபையில் ஒரு 100 பேராவது உக்காரலாம், ஆனால் ஒரு 50 தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் மெசேஜ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு எல்லா சர்வீஸ்லாம் முடிஞ்சப்புறம் கேட்டேன். அப்போ அங்கேருந்து அந்த கேட்டிஸ்ட்டு சொன்னார், இல்லை இங்கே வந்து ஜனங்கள் வந்து எல்லாமே வேறுபட்ட கருத்தோடு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஜனங்க மட்டும்தான் இங்கே வர்றாங்க சர்ச்சுக்கு. முதல்லலாம் 200 பேர் வந்துட்டு இருந்த மக்கள் இப்போ வேறு திசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் யார் காரணம்? சபைதான காரணம். சபையில் நம்ம என்ன செய்கிறோம்? வருகின்ற விசுவாசிகளை ஜெபத்தின் மூலமாகவும் வேத வாசிப்பின் மூலமாகவும் வேத வசனத்தின் மூலமாகவும் அவங்கள வந்து ஊக்குவிக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, அந்த ஜனங்களை வந்து இப்போ ஒரு சபைக்கு புதுசாக ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து தேவையில்லாத அவங்களுடைய பர்சனல் லைஃப்பையோ மற்ற காரியங்களை குறித்தோ இல்லை அவங்கள பயமுறுத்தியோ பேசும்பொழுது அவங்க சபைக்கு வர்றதை நிறுத்திடுறாங்க. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அப்படி சொல்ல, இந்த மார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த இயேசுவின் அறைக்கூவலில் பார்த்தீங்கன்னா, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார். ஸோ நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து இன்றும் வந்து தெற்கு பேப்டிஸ்ட் தேவாலயங்களில் ஆனி ஆம்ஸ்ட்ராங் ஈஸ்டர் ஆஃபரிங் என்ற நிதி சேகரிப்பு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இது வட அமெரிக்க மிஷனரி பணிகளுக்காக இவை பயன்படுத்தப்படுகிறது. இப்போ வந்து நம்ம அரசியல் அமைப்பு பார்த்திங்கனாக்கா, மத சார்பற்ற அரசியல் அமைப்பு இருக்குது, மதத்தை சார்ந்த அரசியல் அமைப்பு இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா மத சார்பற்ற அரசியல் அமைப்பு சில நாடுகளில் சென்று கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம தைரியமாக சர்ச்சுக்கு போகிறோம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், கர்த்தருக்கு வந்து எல்லாத்தையும் அவர் சொன்ன கடமைகளை நாம் நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். சுதந்திரமாக நம்மளை வந்து கர்த்தரை பற்றி நம்மளால் பிரசங்கிக்க முடியுது, சொல்ல முடியுது. ஆனால் இது வந்து பிற்காலங்களில் நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்ம எப்படி இருக்க போகிறோன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. இப்போ வந்து நாங்கள் இந்த சியோன் மலையில் தான் வந்து நாங்கள் வந்து இந்த அவுட்டோர் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்களில் வந்து ஜனங்கள் வந்து இதனோட ஒரு மோட்டிவேஷன் நோக்கம் என்னன்னாக்கா, இந்த கிராமப்புறங்களில் இது வந்து ஒரு தமிழ்நாடுக்கும் ஆந்திராக்கும் அந்த பார்டரில் இருக்கின்ற ஒரு இடம், ஒரு அருமையான மலை. அந்த இடத்துல கிறிஸ்துவை பற்றி அவர்கள் சொல்கின்றார்கள், கிறிஸ்துவ நற்செய்தியை அறிவிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, நான் மேலே படியேறி வர்றப்போ பார்த்தா ஒரு புற மதத்தார் அவங்க செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ஐடல் வர்ஷிப்னா நம்ம வந்து செய்கின்ற கர்த்தருக்கு விரும்பாத, கர்த்தர் ஆசைப்படாத, ஒவ்வொரு வேதத்தில் கூறி இல்லாத காரியங்கள் செய்கிறது அத்தனையுமே ஐடல் வர்ஷிப் தான். என்ன பார்த்தன்னா, ஜனங்கள் வந்து கீழே படியிலிருந்து அந்த மலைக்கு வர வரைக்கும், அந்த மேல்படி வரைக்கும் முட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் அப்படியே மேலே ஏறி வர்றாங்க. கர்த்தர் வந்து நம்மளுடைய புறத்தை பார்க்கல, மனுஷன்தான் வந்து முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறாரு. நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கா, நம்மளுடைய செயல்கள் பரிசுத்தமாக இருக்கா, அதை தான் நம்ம பார்க்கணும். நம்மளை நாமளே வருத்தி கொண்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம வேண்டிக் கொண்டு மேலே ஏறுறது வந்து அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே மேலே மலை மேலே வந்தப்போ கல்லுகள் அடுக்கப்பட்டு இருந்தன. அப்போ தான் கூட வந்தவங்க சொன்னாங்க, இங்கே வந்து எதுக்காக இப்படி வைக்கிறாங்கன்னாக்கா, இந்த வீடு கட்டுவதற்கு முன்பாக கல்லுகளை கொண்டாந்து இப்படி அடிக்க வச்சுட்டு போவாங்களாம்.
கர்த்தர் வந்து எங்கேயுமே நம்ம அப்படி சொல்லவே இல்லை. கர்த்தரை நம்புங்க. நீங்கள் வீடு கட்டுறீங்களா, கர்த்தரை நம்புங்க. ஏன்னா ஜெயமோ வந்து கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டாலும் ஜெயம் வந்து கர்த்தரால் தான் வரும். அதே மாதிரி நம்ம வீடு கட்டுறோம்னாக்கா கர்த்தருடைய சித்தம் இருந்தால் தான் கட்ட முடியும், இல்லைன்னா நம்மளால் கட்ட முடியாது. இப்படி கல்லுகள் அடுக்கிட்டு அவங்க வந்து தன்னுடைய ஆசையை தேவைகளை இந்த கல் மேலே தான் வைக்கிறாங்க. அவங்களோட எண்ணம் முழுக்க என்ன இருக்குது, மலை மேலே வந்து இப்படி கல்லை வச்சுட்டு போனால் நம்ம வீடு கட்டிடுவோம். அப்போ அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய விசுவாசம் எதன் மேலே இருக்குன்னா அந்த கல் மேலே தான் இருக்குது. கர்த்தர் அதை சொல்லலை, நீ இருக்கிற இடத்துல இருந்தே என்னை நோக்கி கூப்பிடு, உன் அறிவுக்கு எட்டாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் செய்வேன்னு சொல்கிறாரு. நான் கூட எத்தனையோ வருஷங்கள் வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் அது நடக்கவே இல்லை. ஆனால் இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஸோ எப்பவுமே வந்து கர்த்தருக்கு சித்தம் இல்லாத எந்த காரியமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அதை மீறி ஏதாவது நடந்ததுன்னா நம்மளுடைய சுய இச்சையினால், அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டு ஏதாவது காரியங்கள் செய்யலாமே ஒழிய கர்த்தருடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா வந்து மிஷினரி பணிகள் வந்து அப்படி தான் இருக்கணும். குறிப்பாக ஏழைகள் மத்தியில் அவங்களுக்கு வந்து என்ன அடுத்த வேளை உணவு இல்லை, அவங்களுக்கு அடுத்த வேளை வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நிறைய காரியங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்காமலாம் இருக்கும். அந்த மக்களுக்கு மத்தியில் போய் நம்ம கண்டிப்பாக ஊழியம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் நோயாளிகள் வந்து அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னாக்கா ரொம்ப விரக்தியாக இருக்கும். அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாது. நமக்காக யாராவது பேச மாட்டாங்களா, நம்மளோட வந்து யாராவது இருக்க மாட்டாங்களா, நம்மளோட தேவைகளை சந்திக்க மாட்டாங்களா அப்படின்லாம் இருப்பாங்க. அவங்க மத்தியில் தான் நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா அனாதைகள், யாருமே இல்லாத ஆதரவற்ற பிள்ளைகள் இருக்காங்க, விதவைகள் இருக்காங்க, அதுக்கப்புறமா பெற்றோர்கள் தனித்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் தான் நம்ம போய் ஊழியம் செய்யணும். ஆனால் இப்போ ஊழியம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு சிலர் நல்லாவே செய்கிறாங்க. அவர்களுடைய செய்திகள் மக்களால் கவரப்பட்டு நிறைய பேர் மனம் மாறுகிறார்கள். ஆனால் ஒரு சிலரது வந்து நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டியாக, நல்ல ஒரு வெல் செட்டில்டு அந்த இடங்களில் போய் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஊழியம் வந்து அவங்களும் வந்து அவங்க மத்தியிலும் ஊழியம் தேவை தான். ஆனால் அதை விட இந்த மாதிரி மக்களுக்கு ஊழியம் செய்வது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக வந்து பெண்கள் சபை ஊழியங்களில் ஈடுபட வேண்டும் என்று ஊக்குவித்தார். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண்கள் வந்து சபைகளில், இப்போ நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், இண்டிபெண்ட் சர்ச் இருக்குது, நிறைய டினாமினேஷன் இருக்குது, அதிலெல்லாம் பெண்களுடைய ஊழியங்கள், பெண்கள் வந்து இந்த ஊழியத்தில் எவ்வளவு பங்கு பெறுகிறார்கள். ஏன்னா நான் அந்த எலெக்ஷன் டைம்லலாம் பார்ப்பேன், ஒரு 15 பேர் இருக்கிற அந்த கமிட்டியில் பெண்கள் வந்து ஒரு 3 பேர் அவ்வளோதான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் ஆண்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா ஆண்களோட மனநிலைமை மாற வேண்டும். பெண்களாலையும் வந்து எல்லா ஊழியத்திலையும் பங்கு பெற முடியும், எல்லா காரியங்களையும் அவர்களாலையும் செய்ய முடியும். ஏன்னா நான் வந்து வேதாகமத்தில் பெண்களை பற்றி நிறைய ஒரு 100 பேர் எடுத்திருக்கிறேன். அந்த பெண்களை பற்றியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ சேவை மனப்பான்மையோட கர்த்தருக்காக ராஜ்யத்தை கட்டினார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா 1888 ஆண்டில் பெண்கள் மிஷினரி இயக்கமான விமன்ஸ் மிஷினரி யூனியன் அதை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தார்கள். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்காது, ஒரு சிலருக்கு தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். அதை அவர்கள் திறமையாக செய்தார்கள். அதுக்கப்புறமா அமெரிக்கா முழுவதும் மிஷினரிகளை ஆதரிக்க ஆயிரக்கணக்கான கடிதங்களை எழுதினார்கள். ஏன்னா அந்த காலத்தில் தான் கடிதம் தான் ஒரு முக்கிய போக்குவரத்தாக இருந்தது. ஸோ நிறைய மிஷினரிகளை அவர் உருவாக்குவதற்கு அந்த கடிதம் ஒரு பாலமாக அமைந்துள்ளது. அதுக்கப்புறம் சம்பளம் பெறாமல் தேவ பணியில் அவர்கள் அர்ப்பணிப்புடன் உழைத்தார்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் வந்து ஊழியம் சம்பளம்
ஜெபம் இல்லாமல் கர்த்தருடைய சேவையை செய்கிறார்கள். அது ரொம்ப குறைவில்லை. இப்போது ஒருத்தரை வந்து நம்ம மெசேஜ் சொல்ல கூப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி தரணும், வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி தரணும், ஒரு இடத்துல தங்குவதற்கு இடம் அமைச்சு தரணும், அவங்களுடைய சாப்பாட்டு செலவை பார்த்துக்கணும். அப்போது இவங்கெல்லாம் யோசித்து பாருங்களேன், எதுவுமே அவங்க கேட்டதே கிடையாது. ஒரு இடத்துக்கு ஊழியம் போகிறாங்கன்னா அவங்களோட சொத்தை விற்றுட்டு அந்த காசை எடுத்துகிட்டு போய் அந்த ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், அந்த மனப்பான்மையோடு தான் இருந்தாங்க. அவருடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, ஆனி ஆம்ஸ்ட்ராங்கோட சிறப்பு பெண்களின் ஆன்மீக தலைமைக்கு வழிவகுத்தார். மிஷனரி பணிக்காக ஜெபம், நிதி, ஆதரவு ஆகியவற்றை ஒருங்கிணைத்தார். அதுக்கப்புறம் இன வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சுவிசேஷத்தை எடுத்து செல்ல விரும்பினார். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளும் வந்து பார்ஷாலிட்டி இருக்கக்கூடாது. பெண்களாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், உயர்ந்த ஜாதியாக இருக்கட்டும், கீழ்ந்த ஜாதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அது புற இனத்தாராக இருக்கட்டும், புற மதத்தாராக இருக்கட்டும், புற ஜாதியாராக இருக்கட்டும், அது நம்மேல் விழுந்த கடமையாக நாம் அதை செய்ய வேண்டும். ஆனி ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 1938 அன்று இறைவனிடத்தில் சேர்ந்தார். இன்று அவரது நினைவாக ஆனி ஆம்ஸ்ட்ராங் ஈஸ்டர் ஆஃபரிங் என்ற நிதி சேகரிப்பு மிஷனரி பணிக்காக நடைபெற்று வருகின்றது. அதுக்கப்புறமா ஆனி ஆம்ஸ்ட்ராங் பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். அதில் எடுத்துட்டோன்னாக்கா அவர்களுடைய ஜப வாழ்க்கை எடுத்துட்டோன்னாக்கா மிகவும் சிறந்ததாக காணப்பட்டது. ஒவ்வொரு காரியத்தையும் ஜபத்திலே வைத்தார்கள். அதன் மூலம் அவர் சிறந்து விளங்கினார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஜபம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா ஜபம் இல்லாமல் நம்ம எந்த காரியத்தையும் செய்யவும் முடியாது, தொடர்ந்து நடைபெறவும் முடியாது. ஜபம் இல்லாத வாழ்க்கை வந்து அது வந்து ஒரு ஜீரோக்கு சமம். நம்மளால் அதே ஒரே இடத்துல தான் நம்ம தங்கி இருக்க முடியும். ரெண்டாவதாக அர்ப்பணிப்பு இருந்தது அவர்களிடத்தில். ஃபஸ்ட்டு ஜெபம், ரெண்டாவது அர்ப்பணிப்பு மிக்க மிஷனரியாக காணப்பட்டார். மூன்றாவதாக பெண்கள் ஊழியம் முன்னோடியாக திகழ்ந்தார். அதுக்கப்புறமா சமூக சேவகர், ஜெப வீராங்கனை, கிறிஸ்தவ தலைவி. அவருடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா தேவனுக்காக வாழும் வாழ்க்கை பலருக்கு ஆசீர்வாதமாகும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஏன்னா நம்ம கர்த்தருக்காக ஒரு காரியத்தை நாம் எடுத்து செய்யும்பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் அது ஆசீர்வாதமாக முடியும். ஸோ இவங்க வாழ்க்கையில் ஜெபம் இருந்தது, அர்ப்பணிப்பு இருந்தது, ஊழிய பாதையில் பெண்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தார், ஒரு சமூக சேவகராக இருந்தார். இவர் ஒரு சிறந்த கிறிஸ்துவ தலைவியாக கூட திகழ்ந்தார். இது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நேரங்களில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் மற்றொரு இடத்துல எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இப்போ வந்து நம்ம வந்து நிறைய பேரோட வந்து நம்ம பழகுவோம். ஆனால் சில நேரங்களில் அவங்களுடைய அவுட்வேர்டு ஆக்ஷனு, அவுட்வேர்டு எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் இப்படி தான் நம்ம பார்த்து ஏமாந்துடுறோம். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறாங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறாங்க, நம்மளை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் கூட நம்மளுக்கு தெரியாமல் நம்ம வந்து அவங்களோட வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை ஜபத்தோடும் அர்ப்பணிப்போடும் விசுவாசத்தோடும் இருந்தாக்கா கண்டிப்பாக வந்து அந்த மனிதர்களிடமிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து, அந்த பிரச்சனையில் நாம் ஈடுபடுவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஸோ இந்த ஆனி ஆம்ஸ்ட்ராங் நம்ம அவங்கள பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். அவர்கள் வந்து
எவ்வளவு ஒரு வீராங்கனையாக திகழ்ந்தார். இந்த வீராங்கனையாக இருப்பது, அதுவும் ஜெப வீராங்கனை. நான் போன வாரம் வந்து என்னுடைய உறவில் ஒருத்தர் மரித்தார்கள். அப்போது அவங்களுடைய மகள் வந்து அவங்க சிக்கா இருக்கிறப்போ எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. இப்போ எங்கள் இந்த மாதிரி அம்மா சிக்கா இருக்காங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு போட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், யூ ஃபைட் வித் ஜீசஸ் ஃபார் யுவர் மதர் அப்படின்னு போட்டேன். ஏன்னா அவர் வந்து ஒரு நம்முடைய இரட்சகர், நம்ம எது கேட்டாலும் நம்மளுக்காக செய்யக்கூடிய வல்லவர். ஏன்னா மனுஷரிடத்தில் நம்ம கேட்டால் அவங்களுக்கு தேவை இருந்தால் நம்மக்கிட்ட வருவாங்க, சில நேரங்களில் செய்வாங்க, சில நேரங்களில் வந்து தவறி விடுவார்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, நம்ம அந்த ஜபத்தின் மூலமாக ஒருவரை ஒருவர் தாங்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்ம சில இடத்துல வந்து ஜெபிங்கன்னு சொன்னால் ஊன்னு சொல்லிவிடுவோம், ஜெபிக்க மறந்துடுவோம். ஆனால் நம்ம ஒருத்தர் நம்மளை ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறப்போ அவங்களுக்காக நம்மளும் பாரப்பட்டு ஒரு ஆத்ம பாரம் இருக்கணும். இந்த பாரத்தோடு நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இன்றைக்கி வந்து ஆனி ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவர்கள் எவ்வளவு உறுதியாக விசுவாச வாழ்க்கை ஆரம்பித்தார்கள் கர்த்தாவே. பெண்கள் கல்விக்காக பாடுபட்டார்கள், மிஷினரி இயக்கத்திற்காக பாடுபட்டார்கள், தேவாலயங்களில் மிஷினரி இயக்கத்தை கொண்டு வந்தார்கள் ஆண்டவரே. அதுதான் ஏசப்பா இப்பொழுது ரொம்ப தேவையாக கருதப்படுகிறது. மிஷினரி இயக்கம் இல்லாத இடங்களில் ஏசப்பா எத்தனையோ சபைகளில் மிஷினரிகள் உருவாக்கப்படுவதில்லை ஆண்டவரே, மிஷினரிகளை தாங்க ஆண்டவரே. அது எல்லா சூழ்நிலைகளும் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த நல்ல கருத்தை நாங்கள் தெரிந்து கொண்டு இனி வரும் காலங்களில் மிஷினரிகளை உருவாக்குவதிலும் மிஷினரிகளை வேறு இடத்துக்கு அனுப்புவதிலும் எங்களை நாங்களே தயார்படுத்தி கொள்ளவும் நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.